मेरे संग संग चलते हैं बाबा, मेरे संग संग चलते हैं बाबा, मेरे संग संग चलते हैं बाबा, मेरे संग संग चलते हैं बाबा। शांति brother. शांति பிரதர். ஓம் சாந்தி. அனைவரின் சார்பாக அன்பான மாலை வணக்கத்தோடும் புத்தாண்டு வாழ்த்துக்களோடும் உங்களை வரவேற்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா பிரதர்? ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி. எல்லோருக்கும் ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. கேக்குதுங்களா? கேக்குது பிரதர், கேக்குது. ஓம் சாந்தி. 19 கேக்குது பிரதர். 19/3/1990 அவ்யக்த பாப்தாதா மதுபன். ஹெட்லைன்: பறக்கும் கலைக்கான ஆதாரம் ஊக்கம் உற்சாகத்தின் சிறகுகள். சிறகு இல்லைன்னாலும் பறக்க முடியாது, சிறகு பலகீனமா இருந்தாலும் பறக்க முடியாது. அப்போ சிறகு ரொம்ப சக்திசாலியா இருக்கும்போது தான் நம்ம பறக்க முடியும். அப்ப அந்த சிறகு ஊக்கம் உற்சாகம். இன்று எல்லா குழந்தைகளுடைய ஸ்நேக சம்பன்ன மிலன் பாவனை மற்றும் சம்பூரணம் ஆவதற்கான சிரேஷ்ட விருப்பங்களின் சுப ஊக்கம் உற்சாகத்தினுடைய அதிர்வலைகளை பாப் தாதா பார்த்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளும், அதிலும் இந்த கல்பத்தில் முதல் முறையாக சந்திக்கும் குழந்தைகளின் உற்சாகம் மற்றும் இந்த கல்பத்தில் பலமுறை சந்திக்கும் குழந்தைகளின் உற்சாகமும் அவர்களுடையது. நீங்கள் உங்கள் மொழியில் கூறுகிறீர்கள், புதிய குழந்தைகள் மற்றும் பழைய குழந்தைகள் என. ஆனால் அனைவருமே மிக பழமையானவர்களே. ஏனென்றால் தந்தையின் பக்கம், பிராமண பரிவாரத்தின் பக்கம் பழைய அடையாளம்தான் உங்களை இங்கு கொண்டு வந்துள்ளது. இது புதியது மற்றும் பழையது என்பது அடையாளத்திற்காக மட்டுமே புறப்படுகிறது. எனவே புதிய குழந்தைகளின் ஊக்கம் உற்சாகம்தான் குறுகிய காலத்தில் முன்னால் பறந்து தந்தையைப் போல ஆக்கி காட்டும். பழைய குழந்தைகளின் சிரேஷ்ட எண்ணம் என்னவென்றால், பாப்தாதாவிடம் இருந்து பெற்ற பாலனைக்கும் பொக்கிஷத்திற்கும் கைமாறாக அதை தந்தைக்கு முன்பாக சதா வைத்துக் கொண்டே இருப்போம் என்பது. இப்போ பாபா என்ன சொல்றாருன்னா, புதியவங்களும் வந்திருக்காங்க. இந்த கல்பத்துல புதியவங்க, இந்த கல்பத்துல பலமுறை பாபா மீட் பார்த்தவங்க பழையவங்க. ஆனா எல்லோருமே பழையவங்க தான். எல்லோருமே பழையவங்க தான் எந்த ஆதாரத்துல சொல்றார் பாபா? சொல்லுங்க பார்க்கலாம். ஓம் சாந்தி. போன கல்பத்திலே அவை சந்திச்சிருக்கிற மண்ட இதுக்குத்தான் பாபா சொல்றார். ஓம் சாந்தி. பல தடவை இந்த டிராமா நடந்திருக்கு. பல தடவை இந்த டைமண்ட் ஹாலில் நம்ம வந்திருப்போம். பல தடவை பாபாவை மீட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அந்த ஆதாரத்தில் பார்த்தா எல்லோருமே பழையவங்க தான்.
இப்போ ப்ரெசண்ட்ல பார்த்தா புரியறதுக்காக இந்த கல்பத்தில் முதல் தடவை ராஜஸ்தான் மதுபனுக்கு வந்தவங்க. பழையவங்கன்னா பல தடவை, ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை பாபாவின் சந்திப்பதற்கு வந்தவங்க. இருவருடைய ஊக்கம் உற்சாகமும் சிரேஷ்டமானது. மற்றும் இதே ஊக்கம் உற்சாகம் சிறகுகளாகி பறக்கும் கலையின் பக்கம் எடுத்து சென்று கொண்டுள்ளது. பறக்கும் கலையின் சிறகுகள் ஞானமும் யோகமும் உள்ளது. இங்க சிறகுகள் எதை சொல்றாருன்னா ஞானமும் யோகமும். ஆனால் எல்லா தினசரி நடவடிக்கைகளில் எல்லா நேரமும் ஒவ்வொரு செயலிலும் பிரத்யக்ஷ ரூபத்தில் இருப்பதுதான் பறக்கும் கலைக்கான ஆதாரம். வேலை எதுவாக இருந்தாலும் சுத்தம் செய்வது, பாத்திரங்களை கழுவுவது சாதாரண வேலை. ஆனால் அதில் ஊக்கம் உற்சாகம் இயற்கையாகவும் நிரந்தரமானதாகவும் இருக்க வேண்டும். சில பேர் ஞானத்தை கொஞ்சம் தப்பா புரிஞ்சுப்பாங்க. இங்க பாபாவுடைய ஞானம் கேட்ட பிறகு பாபா என்ன சொல்றாருன்னா, நீங்க தேவதையாகக்கூடிய குழந்தைகள், நீங்க ரொம்ப சிரேஷ்டமானவங்க, நீங்க ரொம்ப ராயலான காரியங்களை செய்யணும், ரொம்ப ராயலா இருக்கணும்னு சொல்றாருன்னா, அவங்க வெளிப்புறமான ராயலை புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப ரொம்ப ராயலா தேவதைங்கள மாதிரி இங்க தங்க ஆடைகளை தங்க நகைகளை போட்டுக்கணுமா, அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. தேவதைகள மாதிரி லேசா இருக்கணும். வீட்டுல ஒரு மருமகள் ஒரு மாமியார் கிளாஸ்க்கு வராங்க வச்சுக்கோங்களேன். மருமகள் மாமியாரை ஏதாவது ஒரு சின்ன வேலையை செய்ய சொல்றாங்க, இல்ல ஒரு கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசுறாங்கன்னா உடனே அந்த மாமியார், நான் யார் தெரியுமா, நான் தேவ ஆத்மா, நான்லாம் இந்த வேலை செய்ய மாட்டேன், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டும் வரும் அங்கங்க. அப்ப அந்த மருமகள் கிளாஸுக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அடுத்த வாரம் நாம போனாலும் இதே கதி தான், நாமளும் மாமியார் மாதிரி அந்த வேலையை செய்யாம அப்படியே இருக்க வேண்டியதுதான். இப்போ கிளாஸுக்கு போயிட்டு எல்லாருமே கெட்டு போறாங்க, எந்த வேலையும் செய்யறது இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட். நான் தேவதை இந்த வேலையை செய்ய மாட்டேன், நான் தேவதை அந்த வேலையை செய்ய மாட்டேன். நீங்க ஒரு காலத்துல தேவதையா இருந்தீங்கன்னு ஞாபகப்படுத்துறாரு. இப்ப நீங்க தேவதை கிடையாது. மறுபடியும் நான் சொல்றதெல்லாம் நீங்க செஞ்சீங்களான்னா மறுபடியும் நீங்க தேவதை ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு காலத்துல நீங்க ஓஹோன்னு இருந்தீங்க, இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. இப்ப மறுபடியும் இழந்ததெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஒரு காலத்துல இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னு ஞாபகப்படுத்திட்டு இருக்கேனே தவிர நீங்க மறுபடியும் அப்படி ஆகலை. இன்னும் அப்படி ஆவதற்கான வழியை தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ பிரம்மா பாபா வரட்டி தட்டுவார். அங்க நிறைய சேவாதாரிகள் இருக்காங்க, அவர் செய்யணும்னு அவசியமே இல்லை. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பாபா மீட் நடக்கும். அப்ப தினமும் நடக்கும், இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாபா மீட் நடக்கும். பாபா வந்தாருன்னா 8 மணி நேரத்துக்கு குறைவில்லாம பேசுவார். அப்ப பாபா போன பிறகு இவர் நார்மலாவே நம்ம 8 ஹவர் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறனாலே பேக் பெயின் வந்துடும். இப்ப சுப்ரீம் சோல் உடம்புல வந்துட்டு போறாருன்னா இன்னும் டயர்டா இருக்கும். அப்ப அவர் மறுநாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே கரெக்டா இருக்கும். ஆனாலும் போயிட்டு குழந்தைங்க கிட்ட போயிட்டு குழந்தைங்களோட சேர்ந்து சகயோகம் செய்யறாரு. எல்லாத்துக்குமே வரட்டி தட்டுவாரு, துணி தைப்பாரு. அவர் செய்யணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளுக்கு சகயோகம் செய்யலாம், இது பாபா சேவை. ஆனா செய்யும் போது எந்த சிந்தனையில செய்யறாரு? இன்னைக்கு என் கையில வரட்டிகள் இருக்கலாம், ஆனா நாளைக்கு என் கையில சொர்க்கத்தின் ராஜ்யமே இருக்க போகுது, அந்த நஷாவுல செய்யறார். அப்போ இங்க ராயல் தன்மைன்றது என்னன்னா, இங்க நாம நம்ம கர்மா படி எல்லா கஷ்டங்களும் அனுபவிச்சுதான் ஆகணும். இப்போ ஒரு வீட்டுல போயிட்டு வேலை செய்யணும், பாத்திரம் துலக்கிற வேலை செய்யணும்னா அந்த பிக்கு அந்த வேலையை தான் செய்யணும். அவருக்கு படிப்பு இல்லை,
கஷ்டம். அவங்க அந்த வேலையை தான் செய்யணும். ஆனா அதை எப்படி ராயலா செய்யறாங்க, அதுதான் இங்க. ராயலான வேலையை செய்யறது கிடையாது. நம்ம கர்மாப்படி தான் நமக்கு வேலை கிடைக்கும். அந்த வேலையும் தேவதை போல செய்யறது, அந்த பெருக்கிற வேலையும் தேவதையை போல செய்யறது. சத்தியுகத்துல எல்லா வேலையும் இருக்கு இல்லையா? அப்படியே உட்காந்துட்டே இருக்க மாட்டோம் இல்லையா? அப்படியே புஷ்ப விமானத்துல பறந்துட்டே இருக்க மாட்டோம் இல்லையா? புஷ்ப விமானத்துல பறக்கிற மாதிரியே நம்ம பாக்குறோம்னா அந்த புஷ்ப விமானத்தை ஒருத்தர் செஞ்சிருக்கணும் இல்லையா? அப்ப அதுவும் ஒரு வேலை தானே. அப்ப அங்கேயும் வேலைக்காரங்க இருப்பாங்க இல்லையா? ஆனா அந்த அந்த வேலையை அவங்க எப்படி செய்யறாங்க? அந்த மாதிரி இங்க நம்ம செய்யற வேலையை அந்த உயர்ந்த நிலையோட அந்த தெய்வீக குணங்களை அனுபவம் பண்ணிக்கிட்டு அந்த நஷாவோட செய்யணும், பிரம்ம பாபா செஞ்ச மாதிரி. அப்ப பிரம்மா பாபா செய்யும்போது நம்ம எப்படி? அப்படி பாபா சொல்றாரு, என்ன கிடைச்சாலும், வேலை எதுவாக இருந்தாலும், சுத்தம் செய்வது, பாத்திரங்களை கழுவுவது சாதாரண வேலை. ஆனால் அதில் ஊக்கம், உற்சாகம் இயற்கையாகவும் நிரந்தரமானதாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் படிக்கும் போதோ, படிப்பிக்கும் போதோ, அல்லது நினைவில் அமரும் போதோ, அமர வைக்கும் போதோ, அல்லது ஆன்மீக சேவையில் பிஸியாக இருக்கிறீர்கள் எனும் போதோ மட்டுமே ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பது மற்றும் சாதாரண வேலையில் ஸ்திதியில் சாதாரணமாக இருப்பது. இப்போ கிளாஸ் எடுக்கும் போது ஊக்க உற்சாகத்தோட எடுக்கிறது, கிளாஸ் கேட்கும் போது ஊக்க உற்சாகத்தோட கேட்கறது, காலையில் அமிர்த வேலையில ஊக்க உற்சாகத்தோட பாபாவை நினைக்கிறது. இந்த மாதிரி இல்லாம மீதி நேரங்கள்ல சும்மா இருக்கிற நேரத்துல கூட நீங்க ஊக்க உற்சாகத்தோட இருக்கணும். ஆனா சேவை செய்யும் போது பிஸியா இருக்கீங்க, முரளி கேட்கும் போது பிஸியா இருக்கீங்க, அதுக்கப்புறமா சாதாரண நேரங்கள்ல ஊக்க உற்சாகம் கம்மியாயிடுதுன்னு சொல்றேன். இது பறக்கும் கலையின் அடையாளம் அல்ல. அப்ப கொஞ்ச தூரம் பறக்கிறோம், அதுக்கப்புறம் இறங்கிடுறோம், மறுபடியும் பறக்கிறோம், இறங்குறோம். அப்ப பறவைகள் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பயணிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த வேடந்தாங்கல வர பறவைகள் பாகிஸ்தான்ல இருக்கிற பறவைகள் இங்க வரும், இங்க இருக்கிற பறவைகள் ஆஸ்திரேலியாவுக்கு போகும். அப்ப பாருங்க, இப்ப சில நாடுகளுக்கு பிரச்சனை இல்லை, அப்படியே ரெஸ்ட் எடுத்து போயிடலாம். சில நாடுகளுக்கு ரெஸ்ட் எடுக்க முடியாது, அந்த கடல் சார்ந்த பகுதியா இருக்கும், கடலை தாண்டி தான் போகணும். அப்ப நடுவுல நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னா முடியுமா அந்த பறவை? அப்ப தொடர்ந்து பயணிக்கணும், ஊக்க உற்சாகத்தோட பயணிக்கணும். கொஞ்சம் டயர்ட் ஆனாலும் முடிஞ்சது கதை. அது போல பயணம் நம்மளது. இங்க ஓய்வுக்கு வேலையே இல்லை, தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சாலும் மாயை வந்து நம்மளை தாக்கிடும். இது பறக்கும் கலையின் அடையாளம் அல்ல. பறக்கும் கலையில் இருந்து சிரேஷ்ட ஆத்மாவின் ஊக்கம் உற்சாகத்தின் சிறகுகள் சதா பறந்து கொண்டே இருக்கும். எனவே பாப் தாதா அனைத்து குழந்தைகளின் ஊக்கம் உற்சாகத்தையும் பார்க்கிறார். ஒவ்வொருவருக்கும் சிறகுகள் உள்ளன, ஆனால் சில நேரங்களில் அவர்கள் ஊக்கம் உற்சாகத்தில் பறந்தே சோர்வடைகிறார்கள். ஏதாவது காரணங்கள் வருகின்றன, அதாவது தடைகள் வருகின்றன. சில சமயங்கள் அன்பால் கடந்து விடுகின்றனர், ஆனால் சில நேரங்களில் பயந்து விடுகின்றனர். அவரை நீங்கள் குழப்பமடைகிறார் என்கிறீர்கள். அதனால் அவர்கள் எளிதில் கடக்காததற்கான காரணம் சோர்வடைகிறார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சோர்வடைகிறார்கள். இருப்பினும் உயர்ந்த லட்சியம் உள்ளது, குறிக்கோளும் இனிமையாக தெரிகிறது, அதனால் பறக்க தொடங்குகிறார்கள். உயர்ந்த லட்சியம், பிடித்தமான இலக்கு மற்றும் தந்தையின் அன்பின் அனுபவம் உங்களை சோர்வடைவதிலிருந்து கீழான நிலையில் இருக்க விடுவது இல்லை. எனவே மீண்டும் பறக்க தொடங்குகிறீர்கள். அப்போ இறங்குறாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க, மறுபடியும் பாபாவின் அன்பின் காரணமாக, பரிவாரத்தின் அன்பின் காரணமாக, ஏதோ ஒரு ஆதாரத்தின் காரணமாக மறுபடியும் பறக்கிறாங்க. எனவே பாப்தாதா குழந்தைகளுடைய இந்த விளையாட்டை காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் தந்தையின் அன்பு நிற்க விடுவதில்லை.
மேலும் அன்பில் பெரும்பான்மையோர் பாஸ் ஆகிவிட்டனர். நின்று போனாலும் படுத்துடல, உட்கார்றாங்க, நிக்கிறாங்க, போறாங்க, படுத்து தூங்கிடல, அங்கேயே சோர்வடைஞ்சு. அதனால அவங்க பாஸ் ஆயிடுறாங்க பெரும்பான்மையோன்னு சொல்றார். எனவே தடை எவ்வளவுதான் தடுக்க முயற்சித்தாலும் தடுத்து கொண்டிருந்தாலும் சில நேரங்களில் இது மிகவும் கடினம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இதைவிட எப்படி இருந்தோமோ அப்படியே ஆகிவிடலாமே. ஆனால் விரும்பினாலும் கூட துரித வாழ்க்கையில் செல்வது மகிழ்ச்சி தருவதாக இருக்காது. ஏனென்றால் முதலில் இந்த பரமாத்மா அன்பு மற்றும் தேகதாரிகளின் அன்பு இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு முன்னால் இருந்தது. பறக்கும் போது எப்போது நிற்கும் கலைக்கு வருகிறீர்களோ அப்போது இரண்டு பாதைகளின் நடுவில் இருந்தபடியே யோசிக்கிறீர்கள். பேசாம அந்த பழைய வாழ்க்கைக்கே போயிடலாமா, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சில பேருக்கு அப்படி குழப்பம் அடைகிறாங்க. அந்த குழப்பம் அடையும் போது ஒரு சோர்வு வருது. மறுபடியும் ஏதோ ஒரு ஊக்க உற்சாகத்தை பாபா கொடுக்கிறார். இப்படிதான் பெரும்பான்மையோரை பாபா பார்த்துட்டு இருக்காரு. இதற்கான காரணம் என்ன? ஏன் சோர்வடைகிறாங்க? பறந்துட்டே இருக்கிறாங்க, ஏன் சோர்வடைகிறாங்க? இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? நமக்கு அடிக்கடி அந்த மாதிரி வரும் இல்லையா? கேக்குதா? கொஞ்சம் கட்டாச்சு பிரதர். எவ்வளவு நேரம்? கொஞ்சம் ஒரு செகண்ட் தான் கட்டாச்சு. உன்னை கேட்டுட்டீங்க கேக்குதான்னு. அதுதான், அந்த பறக்கும் போது ஏன் டயர்ட் ஆகிறோம்? சில நேரங்கள்ல ஏன் அந்த மாதிரி டயர்ட் ஆகிறோம்? ஏன் பழைய இதுக்கே போயிடலான்னு ஏன் யோசிக்கிறோம்? எதனால வருது? ஓம் சாந்தி. பாபான்ற இல்ல, தொடர்ந்து பாபாவின் நிரந்தர நினைவுல இருக்க முடியறது இல்ல. பலவீனமானதுனால அது கீழே இறங்கி. அதான் ஏன் பலகீனம், எங்க பலகீனம்னு கேக்குறேன். இது எல்லாருக்குமே, நிமித்த ஆத்மாவுக்கு, ஒரு சென்டரை பார்த்துக்கிற சரண்டர் சிஸ்டருக்கு, ஒரு கீதா பாடசாலையை பார்த்துக்கிற மாதாஜிக்கு, இல்ல கிளாஸுக்கு வர சாதாரணமா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, எல்லாருக்குமே அடிக்கடி இந்த ரெக்கைகள் கொஞ்சம் வீக் ஆகுது. அது காரணம் தேக அபிமானம் எல்லாம் நம்ம பொதுவான வார்த்தைகளை சொல்லலாம். ஆனா கரெக்டான வார்த்தை குஷி குறைஞ்சிருமாங்க பிரதர். ஆத்மா பலம் இருந்து போயிடுது. குஷி அப்பாட்ட அமிர்த வேலையில அப்பாட்டு சக்தி எடுக்கிற குறைவு. சரி, எல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் பேலன்ஸ் இல்லாததான் காரணம். ஒன்று, ஒரு பாத யாத்திரை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தூரம் நடந்து போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஸ்லோவாக நடந்தாலும் ஒரு டயர்ட்னஸ் வந்துடும், போய் சேர முடியாது. ரொம்ப வேகமாக நடந்தாலும் அதிகமாக எனர்ஜி போயிடும். முன்னாடி போகலாம், எல்லாரை விட முன்னாடி போயிடலாம், ஆனால் ரொம்ப வேகமாக நடக்கிறதால டயர்ட் ஆகிடுவார் சீக்கிரமாக. இதில் யார் இலக்கு அடையிற வரைக்கும் ஒரே எனர்ஜியோட குஷியாக போக முடியுமானா, பேலன்ஸாக, ரொம்பவும் ஸ்லோவாக இல்லாமல் ரொம்பவும் வேகம் இல்லாமல் பேலன்ஸாக நடக்கிறாங்களோ அவங்க தான் கடைசி வரைக்கும் போக முடியும். கடைசி வரைக்கும் ரிலாக்ஸாக ஆனந்தமாக அந்த யாத்திரையை முடிக்க முடியும். அது இல்லாததால் தான் பிரச்சனை. அது இல்லாததால் தான் ஒன்று ரொம்ப ஊக்க உற்சாகத்தில் போய் மாட்டிக்கிறாங்க, லௌகிகத்தை விட்டுடுறாங்க. அலௌகிகத்தில் கிடைச்ச குஷியில் ஓவர் ஊக்க உற்சாகம் போயிடுறாங்க, போய் மாட்டிக்கிறாங்க எங்கேயாவது போயிட்டு. இல்லைன்னா குடும்பத்தினுடைய பந்தனத்தை விடாம பாபாவுடைய இதுல ரொம்ப ஸ்லோவா போவாங்க, ஊக்க உற்சாகமே இல்லாம பயணிப்பாங்க. ஊக்க உற்சாகமே இல்லாம எத்தனை நாளைக்கு பயணிக்க முடியும்? போர் அடிச்சிடும். அப்ப ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போகிறது. அந்த பேலன்ஸ் பண்ற அந்த அது ஒரு கலை. அந்த கலை தெரிஞ்சவங்க மட்டும்தான் அப்படி பறந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கழுகை பார்த்தீங்களன்னா அது பறக்குதா பறக்கலையானே தெரியாது.
அது ரெக்கைகளை அசைக்குதா அசைக்கலானே தெரியாது. அது அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஹைட்டா பறந்துட்டு இருக்கும், ரிலாக்ஸா பறந்துட்டு இருக்கும், பறந்துகிட்டே இருக்கும். அது பூமியை நம்ம பார்க்கவே முடியாது. அது பூமியில நம்ம பார்க்கவே முடியாது. ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியும் பூமியோட கனெக்ஷன்ல அந்த கழுகு வர்றது. மீதி பறவைகள் எல்லாம் பார்க்கலாம், ஆனா கழுகை பார்க்க முடியாது. கழுகு ரொம்ப தூரத்துல இருக்கும், அப்படியே ரிலாக்ஸா அப்படி போய்கிட்டே இருக்கும். அதுக்கு மாயே வராது, அது பூமியோட டச்சிங்ல இருக்காது. அந்த மாதிரி நாம ரிலாக்ஸா பறக்கணும், பேலன்ஸா பறக்கணும். அப்ப பேலன்ஸ் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கணும். ஸோ அதனாலதான் ரொம்ப வேகமா போறவங்க எல்லாம் காணாம போயிடுவாங்க. ஸோ அப்போ பேலன்ஸ் என்ற வார்த்தையை புரிஞ்சுக்கணும். அந்த பேலன்ஸ் பல விஷயத்துல பேலன்ஸ் இருக்கு. யோகாவில் பேலன்ஸ், முரளி படிக்கிறதுல பேலன்ஸ். ஒன்னும் முரளியே படிச்சுட்டே இருக்கிறது, அடுத்தது வருவார் பாருங்க, அதுதான் அவர் சொல்றாரு பாருங்க. 2 பாதைகளின் நடுவில் இருந்தபடியே யோசிக்கிறீர்கள், இங்கே செல்வதா அல்லது அங்கே செல்வதா என. எங்கு போவது? ஆனால் பரமாத்மா அன்பினால் குழப்பம் அடைவது தடுக்கப்பட்டு ஊக்கம் உற்சாகத்தின் சிறகுகள் கிடைக்கிறது. எனவே அதை பற்றி நினைத்தவுடனே நிற்கும் கலையில் இருந்து பறக்கும் கலையில் பறந்து விடுகின்றனர். விஷயங்கள் மிகவும் சிறியவைதான், ஆனால் அந்த நேரத்தில் பலகீனமாக இருப்பதால் அவை பெரியதாக தெரிகிறது. உடலின் பலகீனம் உள்ள ஒருவரால் 1 டம்ளர் தண்ணீரை எடுத்துக் கொள்வது கூட கடினமாக இருக்கும். மற்றும் தைரியமாக இருப்பவர் 2 வாளிகள் தூக்குவது விளையாட்டாக தெரியும். சிறிய விஷயங்களை பெரியதாக அனுபவம் செய்கிறீர்கள். எனவே ஊக்கம் உற்சாகத்தின் சிறகுகள் தொடர்ந்து பறந்து கொண்டே இருக்கிறதா? ஒரு பலசாலி, ரொம்ப ரொம்ப பலசாலி, அவர் எல்லாத்தையுமே வெயிட் எல்லாம் தூக்குவார், எல்லாத்தையுமே செய்வார். அவர் ஒரு பெரிய ஜிம் மாஸ்டர்னு வச்சுக்கோங்க. அவர் உடல் அளவுல எல்லாத்தையுமே செய்யக்கூடியவராக இருக்கலாம். ஆனா அவருக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வருது, அவருடைய மனைவிக்கோ இல்ல அவருடைய குழந்தைக்கோ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ரொம்ப சீரியஸா இருக்காங்க. உடனே நடுக்கம் வர ஆரம்பிச்சிடும். உடனே அவரால் நிக்க கூட முடியாது, அப்படியே உட்கார்ந்துருவார். இப்போ பாபா சொன்ன மாதிரி அவரால் பக்கத்துல 1 டம்ளர் தண்ணியை கூட அவரால் தூக்கி ஒழுங்கா குடிக்க முடியாது. இப்ப என்ன, அவருக்கு பலம் போயிடுச்சா? உடல் பலம் இருக்கு, ஆனா மனபலம் போயிடுச்சு. இப்போ உடல் பலம் எந்த அளவுக்கு முக்கியமோ மனபலமும் அந்த அளவுக்கு முக்கியம். அப்போ மனபலம் எங்க வரும்? அது ஞானம் சம்பந்தப்பட்டது, அது அறிவு சம்பந்தப்பட்டது. அப்போ இவருக்கு உடல் பலம் இருக்கு, ஆனா பற்று இருக்கிறதால, அந்த பற்று சார்ந்த ஒரு பிரச்சனை வர்றதால அவருக்கு உடல் பலம் போயிடுது. அப்போ பற்றற்று இருக்கும்போது அவர் ரிலாக்ஸா அதை டீல் பண்ணுவார். சரி அடுத்தது என்ன, சரி இப்படி ஆயிடுச்சு, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அப்போ உடல் பலம் இருந்தாலும் மனபலம் இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை. அப்போ பாபா என்ன சொல்றாருன்னா, ஊக்கம் உற்சாகம் தான் மனபலம்னு சொல்றாரு. நான் ஜோதி பிந்து, தந்தையும் ஜோதி பிந்து, தந்தையும் புள்ளியாக இருக்கிறார், நானும் புள்ளியாக இருக்கிறேன். நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும், பின்னர் ராஜ்யத்திற்கு திரும்ப வேண்டும். இந்த ஒரே விஷயம் சில நேரங்களில் குழந்தைகளை சலிப்படைய செய்கிறது. இதையே நினைச்சிட்டே இருக்கணுமா? புள்ளி புள்ளி புள்ளி, வீட்டுக்கு போகணும், எல்லாம் அழிஞ்சிடணும், எல்லாம் அழிய போகுது, இதையே தானா? இதை கேட்டு கேட்டே சில பேருக்கு அது ஒரு நெகட்டிவா ஃபீல் ஆகும். பின்னர் புதிதாக ஏதாவது தேவை என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு நாள் முரளியிலும் ஊக்கம் உற்சாகத்திற்கான ஒவ்வொரு கருத்துக்கள் உள்ளன. பாருங்க, முரளியே பாருங்களேன், இன்னைக்கு ஒரு விதமா இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம நினைச்சுப்போம், நேற்று சொன்னதே இன்னைக்கு சொல்லுவாரு, கொஞ்சம் புதுசா ஏதாவது சொல்லுவாரு, ஆனா டோட்டலா வேற விஷயத்தை தான் அவர் சொல்றாரு. நமக்கு அப்படிதான் தெரியும், ஆனா நல்லா ஆழ்ந்து படிச்சோம்னா அது ஒவ்வொரு நாளும் அது பொக்கிஷம். சாக்கார முரளின்றது ஒரு பெரிய பொக்கிஷம். சில பேருக்கு அவ்யக்த முரளி புரியும், சாக்கார முரளி புரியாது. ஏன்னா அவ்யக்த முரளியில ஒரே விஷயத்த பாபா பல விதமா புரிய வச்சிடறாரு. நம்ம புத்திக்கு வேலை கொடுக்கல பாபா, அதனால அது நல்லா இருக்கும். சாக்கார முரளி பல விஷயம் சொல்றாரு, அதனால புரிய மாட்டேங்குது. சில பேருக்கு சாக்கார முரளி நல்லா புரியும்,
அது ஏதோ கதை சொல்ற மாதிரி மகாபாரதம் ராமாயணம் எல்லாத்தையும் சொல்ற மாதிரி இருக்கும். அவ்வியக்த முரளி புரியவே புரியாது. இப்படி பாபா ஒத்தத்திற்கு ஒவ்வொரு விதமா புரிய வச்சிட்டு இருக்காரு, விதவிதமா புரிய வச்சிட்டு இருக்காரு, 4 பக்கத்துக்கு புரிய வச்சிட்டு இருக்காரு. அப்போ நாம என்ன பண்ணணும், விதவிதமா முயற்சி செய்யணும்னு சொல்றாரு பாபா. இப்போ எல்லாத்துக்கும் ஆதாரம் யோக சக்தி இல்லை. யோக சக்திக்கு ஆதாரம் என்னன்னா ஒரே விதமா யோகம் செய்யறதால தான் இந்த பிரச்சனை. புள்ளி புள்ளி புள்ளின்னு அப்ப பாபாவே சொல்றாரு. அப்ப என்ன பண்ணணும், நாள் முழுவதும் முரளியில் ஊக்கம் உற்சாகத்திற்கான வெவ்வேறு கருத்துகள் உள்ளன. அந்த ஊக்கம் உற்சாகத்திற்கான கருத்துக்களை குறிப்பிடுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாயிண்டை எடுத்துக்கோங்க. இங்க இருக்கிற சில பேருக்கு நான் வந்து விசாரத்துக்கான சில பாயிண்ட்ஸை கொடுப்பேன். தினமும் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படி கொடுப்போம். அதை விசாரம் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் போடுங்கன்னு. அப்போ புத்திக்கு வேலை கொடுக்கணும். அப்போ விதவிதமா நாம ஞானத்தை சிந்தனை பண்ணணும். ஆதலால் ஞான கருத்துக்களை மனப்பாடம் செய்யுங்கள் அல்லது ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள். முழு நாளும் புள்ளியை நினைவு செய்வதால் சலிப்படைந்து விடுவீர்கள். பாபாவே சொல்றார், முழு நாளும் புள்ளி புள்ளி புள்ளியான்னா ஒரு மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. அதனால அமிர்த வேலையில அந்த பிந்து ரூபத்தை நினைவு செய்யுங்க. அப்ப கூட அங்க போயிட்டு பேசக்கூடாது. அமிர்த வேலையில ஏன் பிந்து ரூபத்துல அப்படியே மூழ்கணும்னா 2 விஷயம். ஒண்ணு, நம்ம 8 மணி நேரம் தூங்கி எழுந்துக்கிறோம், நாமளும் ஆழ்ந்த அமைதியில இருக்கிறோம், நம்ம மூளைக்கு ஆழ்ந்த அமைதியினுடைய சக்தி கிடைக்குது. 2வது, அந்த டைம்ல முழு உலகமும் தூங்கிட்டு இருக்கு, முழு உலகமும் வெளியிலயும் அமைதியா இருக்கு. நாம உள்நிலையில 8 மணி நேரம் அமைதியா இருந்து எழுந்துக்கிறோம். இந்த உலகமும் வெளி சூழ்நிலை அமைதியா இருக்கு. அப்ப அந்த சூழ்நிலைய அமைதியான உலகத்துக்கு போயிட்டு செலவழிக்கிறது தான் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அப்ப பரந்தாமம் பண்றது எல்லையற்ற ஒரு அமைதி நிறைந்த உலகம், சாந்தி தாமம். அப்ப எல்லையற்ற சாந்தி உங்ககிட்ட இருந்தாதான் அந்த சாந்தி தாமத்துக்கு போயிட்டு அந்த சாந்தியில மூழ்க முடியும். அப்ப அங்க போயிட்டு நம்ம எண்ணங்களை உருவாக்கி பேசக்கூடாது. அதனாலதான் அமிர்த வேலையில சாந்தியா அப்படியே சாந்தி தாமத்துல மூழ்கிடணும், இனிமையான அமைதியில மூழ்கிடணும். குல்ஜார் தாதியே அமிர்த வேலையில பிந்து ரூபத்துல மூழ்கிற பயிற்சியை தான் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா முழு நாளும் நம்மளுக்கு போர் அடிக்குதுன்னா விதவிதமா செய்யலாம். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ட்ரில் செய்யறோம், அப்போ ஏதாவது ஒரு ஸ்வமான் 1 மணி நேரத்துக்கு ஒவ்வொரு ஸ்வமான பிராக்டிஸ் பண்ணலாம். அப்புறம் 7, 10, 12, 5 அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் நேரங்கள் 5 சொரூப பயிற்சி, 3 சொரூப பயிற்சிகளை செய்யலாம். அடுத்தது ஈவினிங் யோகா, ஈவினிங் 5:30 6:30 7 மணிக்குள்ள செகண்ட் அமிர்த வேலைன்னு சொல்லுவார் பாபா. அதுவும் அந்த சந்தியா காலம்னு சொல்லுவாங்க, பகலும் இல்லை இரவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த நேரமும் ரொம்ப மனசு அமைதியா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல அப்படி ஃபரிஸ்தா நிலையை அனுபவம் பண்ணி ஃபரிஸ்தா உலகம் போயிட்டு பாப்தாதாவுடைய திருஷ்டியை அனுபவம் பண்ணலாம், பாப்தாதா கிட்ட ஏதாவது பேசலாம், சர்வ சம்பந்தங்களை அனுபவம் செய்யலாம். இப்படி முழு நாளும் விதவிதமா நம்ம செய்யணும். அந்தந்த நேரத்துக்கு அது நம்ம செய்யணும். அப்பதான் நம்மளுக்கு போர் அடிக்காது. ஒவ்வொரு பயிற்சி ஒவ்வொரு பலனை கொடுக்குது. இதை பத்தி நம்ம ரொம்ப டீப்பா பேசியிருக்கிறோம் நாம. இப்போ பழைய பாவங்கள் அழியணும், விகரமங்கள் அழியணும். அப்ப அதுக்கு அமிர்த வேலையில பாபா நினைவு. அடுத்தது புதுசா இந்த ஜென்மத்துல எந்த பாவமும் நடந்துடக்கூடாது. அப்போ காரியங்கள் செய்யும் போது, கர்மங்கள் செய்யும் போது தானே அந்த தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ நல்ல சிரேஷ்ட சுவாமான்ல இருந்து அந்த காரியங்கள் செய்யும் போது, ஒரு கர்ம யோகியா இருந்து செய்யும் போது புதுசா எந்த தப்பும் நடக்காது. அப்போ பழைய பாவம் அழியணும் ஒரு பக்கம், புதுசாவும் பாவம் நடக்கக்கூடாது. புதுசா தப்பு நடந்தா எத்தனை மடங்கு தண்டனைன்னு பாபா சொல்லியிருக்காரு? எத்தனை மடங்கு? மினிமம் 100 மடங்குல 100 மடங்கு. தவறுக்கு ஏத்த மாதிரி அது இன்க்ரீஸ் ஆகுதுன்றாரு. ஆமா, சாக்கார முரளியில 100 மடங்கு சொல்லியிருந்தார், அவ்வியக்த முரளியில 1000 மடங்கெல்லாம் சொல்லுவார். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு தப்பு தான் பண்றோமான்றது கேள்வி. அப்போ எத்தனை 1000 மடங்கு பாருங்க. அப்போ பழச 63 ஜென்மத்தையும் அழிக்கணும் ஒரு பக்கம் காலையில அமிர்த வேலையில. அடுத்தது முழு நாள் புதுசா எந்த தப்பும் நடக்காம பார்த்துக்கணும். ஏன்னா கர்மங்கள் செய்யும்போது தான் புது தப்பு நடக்கும். அப்ப அதுக்கு சமான்ல இருந்து காரியங்கள் செய்யணும், கர்ம யோகியா இருந்து காரியங்களை செய்யணும், பாபா கிட்ட பேசிக்கிட்டே பாபாவுடைய துணைவை வச்சுக்கிட்டே காரியங்கள் செய்யணும். அடுத்தது அத்தீந்திரிய சுகம்
சத்தியுகத்துல இல்லைன்றார். அது இந்த சங்கம யுகத்துல தான் அத்தீந்திரிய சுகம் கிடைக்குது. அது பாபா உங்களுக்கு நான் தர சுகம் பண்றார். அப்ப அது பாப்தாதா கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது, சர்வ சம்பந்தங்கள் இருந்து கிடைக்கிறது. அதுக்கு தான் பரிசுத்தா ஆகி பாப்தாதா கிட்ட போயிட்டு சர்வ சம்பந்தங்கள் அனுபவம் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற சுகம். ஏன்னா லௌகிகத்துல நமக்கு தேகதாரிகள் கிட்ட இருந்து கிடைக்கிற சுகம் தான் இந்திரிய சுகங்கள். இவர் கூட இருந்தா எனக்கு சுகம், இவரை பார்த்தா எனக்கு சுகம். அப்ப கண்கள் மூலமா கிடைக்கிற சுகம். எனக்கு பிடிச்ச ஒருத்தரை பார்க்கறேன், கண்கள் மூலமா நான் அவரை பார்க்கறேன், எனக்கு ஒரு சுகம், இந்திரிய சுகம். அவரு பேசுறத நான் கேட்டனானா எனக்கு ஒரு சுகம், காது மூலமா கிடைக்கிற இந்திரிய சுகம். அவர்கிட்ட நான் பேசினா எனக்கு கிடைக்கிற சுகம், இந்திரிய சுகம், நாக்கு மூலமா கிடைக்கிற சுகம். இப்படிதான் நாம லௌகிகத்துல சர்வ சம்பந்தங்களோட, மனிதர்களோட சர்வ சம்பந்தங்களை, இந்திரிய சுகங்களை அனுபவிச்சோம். இப்போ பாபா அத்தி இந்திரிய சுகத்தை தரார் சங்கம யுகத்துல. இப்போ சர்வ சம்பந்தங்களை பாப்தாதாவோட இணைக்கும் போது, பாபாவை குழந்தையாகவும் தந்தையாகவும் தாயாகவும் அனுபவம் செய்யும் போது விதவிதமா அத்தி இந்திரிய சுகம் கிடைக்கும். அப்ப அதையும் நம்ம அனுபவிக்கணும். அப்ப அந்த பயிற்சியும் செய்யணும். இதெல்லாம் செய்யறதுக்கு என்னுடைய புத்தி ஷார்ப்பா இருக்கணும், புத்தி பரிசுத்தமா இருக்கணும். அப்ப புத்தியை பரிசுத்தமாக்கணும்னா முரளியை விசாரம் பண்ணணும். அப்ப முரளியிலேருந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுத்து நடுவுல விசாரம் பண்ணணும், டீப்பா போகணும். அப்ப விசாரம் பண்ணணும்னா முரளி படிச்சாதானே, அதுக்குதான் முரளி படிக்கணும். அப்ப முரளி படிக்கணும்னா முழு முரளி புத்தியில போனாதானே அந்த முரளியை விசாரம் பண்ண முடியும். அப்ப முழு முரளி புத்தியில போகணும்னா நல்ல யோக நிலையில இருந்து முரளி படிக்கணும். அதனால்தான் முரளிக்கு முன்னாடி யோகா பண்ணணும். இப்படி எல்லாமே செய்யணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலனை கொடுக்குது. அப்ப எதிர்காலத்துக்கு அப்ப பழைய பாவத்தை அழிச்சிட்டோம், புதுசா பாவம் நடக்காம இருக்கிறதுக்கு கர்ம யோகியா இருந்த காரியங்களை செய்யறோம். பிரசன்ட்ல அத்தீந்திர சுகம் அனுபவம் பண்றதுக்கு பாப்தாதாவோட சர்வ சம்பந்தங்களை அனுபவம் பண்றோம். எதிர்காலம் வரப்போற சொர்க்கத்துல ஆனந்தமா இருக்கிறதுக்கு இப்போ சேவை செய்யணும். பாபா வீட்டுக்கு போயிட்டு பாபா சேவை செய்யணும், உடலால, பொருளால, மனதால. இப்படி எல்லாமே செய்யணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலனை கொடுக்கும். அப்போ நம்மளுக்கு போர் அடிக்காது, முழு நாளும் ஊக்கம் உற்சாகம் குறையாது. ஒரே பயிற்சியை செய்யறதால இந்த பிரச்சனைன்னு பாபா சொல்றாரு. அப்போ கொஞ்ச நேரம் ஜோதி பிந்துவாக நினைங்க. காலையில ஜோதி பிந்து, நான் பிந்து, அப்பா பிந்து. கொஞ்ச நேரம் முரளி பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து ஏதாவது ஞான கருத்துக்களை மனப்பாடம் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க, விசாரம் பண்ணுங்க, சிட்சாட் பண்ணுங்க, ஆன்மீக உரையாடல் செய்யுங்க. முழு நாளும் புள்ளியை நினைவு செய்தால் சலிப்படைந்து விடுவீர்கள். ஆனால் தந்தையும் கூட புள்ளி, நீங்களும் புள்ளி. சங்கம யுகத்தில் ஹீரோ பாட்டுதாரி, பூஜ்யத்துடன் ஜீரோ கூடவே நீங்கள் ஒரு ஹீரோவாகவும் இருக்கிறீர்கள். பூஜ்யமாக மட்டுமல்ல, சங்கம யுகத்தில் ஹீரோவாக இருப்பதால் நீங்கள் நாள் முழுவதும் பலவிதமான பாகங்களை நடிக்கிறீர்கள். முழு கல்பத்திலும் என்ன பங்கு வகிக்கிறேன் மற்றும் இந்த நேரத்தில் எந்த ஹீரோ பாகம் யாருடன் எவ்வளவு நேரம் மற்றும் எந்த பங்கை செய்ய வேண்டும். இந்த வகையான ரூபங்களில் பூஜ்யமாகி தனது ஹீரோ பாகத்தை நினைவில் வையுங்கள். நினைவிலும் பல்வேறு ரூபங்களில் சில சமயம் விதை ரூபம்னா பீச் ரூபம், விதியா இருக்கக்கூடிய பாபாவை அப்படியே புள்ளியா பார்த்துக்கிட்டே இருக்கிறது விதை ரூபம் நினைச்சுக்கிறோம். அப்படியே பார்த்துக்கிட்டா போர் தான் அடிக்கும். பாபா சொல்ற மாதிரி இப்போ ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. ஆலமரம் எதுல இருந்து வந்தது? ஒரு சின்ன விதையில இருந்து வருது. அப்போ அந்த விதைக்குள்ள ஒரு பெரிய மரமே இருக்கு. அப்படி இப்போ நானும் விதையாயிட்டேன். இப்போ அந்த ஆலமரத்துல இருந்து ஒரு விதை கீழே விழுது, அந்த விதை ஒரு மரமா மாறுது. அப்படி பாபா கிட்ட இருந்து நான் ஒரு விதையா உருவாகிறேன், நான் ஒரு பெரிய மரமா உருவாகிறேன். அப்போ பாபா கிட்ட இருக்கிற அந்த ஞானம் எனக்குள்ள முழுமதியா வந்துடுச்சு. பாபாவுக்கு தெரிஞ்ச எல்லா சீக்ரெட்டும் எனக்கும் தெரிஞ்சிடுச்சு. நானும் பாபாவுக்கு சமமா விதையா மாறிட்டேன். இது போல சிந்தனையில இருக்கிறதும் விதை ரூபம்தான். விதை ஆனா நான் புள்ளி, பாபாவும் புள்ளின்னு இருக்கிறது இல்லை. அது ஒரு லெவலுக்கு மேல பார்க்க முடியாது. அப்ப விதைக்கு அர்த்தம் பல இருக்கு. ஒரு விதையில முழு மரம் இருக்கிற மாதிரி சிவபாபாக்குள்ள எல்லா ஞானமும் இருக்குது. அதே மாதிரி பாபாவுக்கு தெரிஞ்ச ஞானமெல்லாம் இப்ப எனக்கும் தெரிஞ்சிடுச்சு. அப்ப நானும் விதை ரூபம், பாப் சமமான ஆத்மா. இந்த நினைவிலும் இருந்து அப்படியே தனிமையில அப்படியே மூழ்கலாம்.
சில சமயம் விதை ரூபம், சில சமயம் ஃபரிஸ்தா ரூபம். ஃபரிஸ்தா ரூபம் டபுள் லைட்டா இருக்கிறது, லேசாவா இருக்கிறது, லைட் சுரூபமா இருக்கிறது. அப்ப லேசா இருக்கிறதுனா அவர் ரொம்ப லேசா இருப்பாருப்பா, ரொம்ப லைட்டா இருப்பாருப்பா, எதையும் ரொம்ப ரொம்ப பெருசா போட்டு குழப்பிக்க மாட்டார், ரொம்ப லேசா இருப்பார், எல்லாத்துக்குமே டக்கு டக்குன்னு புள்ளி வச்சுட்டு போயிடுவார், கம்மா போட மாட்டார், அடுத்ததுன்னு பெருசு பண்ண மாட்டார் ஒரு பிரச்சனையை. அதுதான் லேசா இருக்குதுன்னு சொல்றது. அந்த மாதிரி நம்ம எப்பவுமே லேசா இருக்கு. அப்புறமா லைட்டா இருக்கு, பிரகாசம். பிரகாசமானா உண்மையா நான் வந்து பிரகாசமா இருக்கிறேன், ஒளி பிரகாசமா இருக்கிறேன் நீங்க கற்பனையில நினைக்கிறது இல்லை, அது ஒரு பயிற்சியா செஞ்சுக்கலாம். ஆனா உண்மையிலே பிரகாசம் எங்க உருவாகும், எப்படி பிரகாசம் உருவாகும், பிரகாசம் எப்படி போச்சு நமக்கு, எங்கிட்ட இருந்து பிரகாசம் போயிட்டு இருக்கு, எனக்குள்ள இருள் உருவாகிட்டு இருக்கு அப்படி நம்ம நினைச்சா நமக்குள்ள இருள் வந்தது. குணங்களின் வேறுபாடு. தெய்வீக குணங்கள் தான் பிரகாசத்தை கொடுக்குது, அசுர உணர்ச்சிகள் தான் இருளை கொடுக்குது. அப்ப உணர்ச்சிகள் வந்ததால உணர்வுகள் போயிடுச்சு, அப்ப இருட்டு வந்ததால வெளிச்சம் போயிடுச்சு. அப்போ உணர்வுகள் தான் வெளிச்சம், உணர்ச்சிகள் தான் இருள். அப்போ உணர்வுகள் வர வரதான் ஆத்மா பிரகாசமா மாறும். அப்போ ஒரு இனிமையான உணர்வு. இப்போ ஒரு இருள் சூழ்ந்து இருக்குது, ஒரு அமாவாசை காடு, அதுல மாட்டிக்கிட்டோம், எங்கேயுமே ஒரு ஸ்டெப்பே வைக்க முடியல, ஏன்னா எந்த இடத்துலயும் வைக்க முடியாது, எதுவுமே தெரியல. அப்ப எதிரில் ஒரு பிரகாசமான லைட் தெரியுது தூரத்துல, உடனே என்ன பண்ணுவோம் எல்லாரும், அந்த வெளிச்சத்தை நோக்கி போயிடும், அங்கதான் நம்மளுக்கு சேஃப்டி, எல்லாரும் அதை நோக்கி போயிடும், அந்த வெளிச்சத்தை நோக்கி போயிடும். அந்த மாதிரி ஒரு தெரியாத இடத்துல நிக்கிறோம், ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறோம், பக்கத்துல இருக்கிற ஒருத்தர்கிட்ட நம்ம அட்ரஸ் கேட்கணும்னு நினைக்கிறோம். 2 பேருமே பக்கத்துல இருக்கிறவங்க தெரியாதவங்க தான், ஆனா ஒருத்தர் அப்படி சீரியஸா இருக்காரு, முகத்தை வச்சுக்கிட்டு அப்படி கோபமா அப்படி சீரியஸா இருக்காரு, அவரும் தெரியாதவர் தான். அதுக்கு பக்கத்துல ஒருத்தர் அப்படி அன்பு மயமா இருக்கிறார், அப்படி இனிமையா இருக்குது அவருடைய முகம், அவரும் தெரியாதவர் தான். இப்ப நீங்க 2 பேர்கிட்ட யார்கிட்ட அட்ரஸ் கேட்கணும், நீங்க யார்கிட்ட அட்ரஸ் கேட்பீங்க? இனிமையா இருக்கிறவங்கள்ட்ட தான். ஆமா, 2 பேருமே தெரியாதவர் தான், ஆனா அந்த இனிமைத்தன்மை உங்களை இழுக்குது அவர் பக்கம். அங்க எப்படி இருள இருக்கிற நாம வெளிச்சத்தை நோக்கி போறோமோ அந்த மாதிரி இங்க இனிமையை நோக்கி நாம தானா போறோம், அது தெரியாதவரானாலும் சரி. அப்ப அந்த இனிமைத்தன்மை, அந்த அன்பு, அந்த அன்பு முகம்தான், அந்த அன்பு உணர்வு தான் பிரகாசம். அப்போ டபுள் லைட்டன்னா நான் பிரகாசமான உடம்புல இருக்கிறேன் நினைச்சுக்கிறதால பிரகாசம் ஆயிட மாட்டோம். உண்மையான பிரகாசம் வரணும்னா நம்ம அன்பு சுரூபமா மாறணும். அன்பானவங்க லேசா தான் இருப்பாங்க, அந்த லேசானதும் வந்துடும். 2ல அன்பு உணர்வுல இருக்கும்போது வெளிச்சமும் வந்துடும், அன்பு சுரூபமா இருக்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க, லேசா இருப்பாங்க, பிரச்சனையை பெருசு பண்ண மாட்டாங்க, லேசான தன்மையும் வந்துடும். அப்போ ஃபரிஸ்தானா அந்த சம்பூர்ணமான எதையும் எதிர்பார்க்காத அன்பு சுரூபம், எல்லோரையுமே நேசிக்கக்கூடிய அந்த அன்பு சுரூபம், அதுதான் உண்மையான ஃபரிஸ்தா சுரூபம். சில நேரம் பிந்து விதை ரூபம், சில நேரம் ஃபரிஸ்தா சுரூபம், சில சமயங்களில் ஆன்மீக உரையாடல், சில நேரங்களில் பாபா கிட்ட எல்லாத்தையும் பேசுறதே கிடையாது நிறைய பேர். ஏன்னா பாபாவுக்கு தான் எல்லாம் தெரியுமே பிரதர் ஆனுவாங்க. அப்ப எல்லாம் தெரிஞ்ச பாபா தானே பேச சொல்றாரு, அப்ப அதையும் நம்ம யோசிக்கணும். என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுங்கன்றாரு, நாம வந்து அவரு தான் கடவுள் ஆச்சே தெரியும், அந்த கடவுள் தானே சொல்றது. இங்கதான் நம்ம முருகர் ஆயிடுவோம், அப்பாவுக்கே அட்வைஸ் பண்ணுவோம், முருகர் தான் அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில பேர் வந்து அப்பாவுக்கு ஞானம் தருவாங்க, கடவுளுக்கு எல்லாம் தெரியும், நம்ம ஏன் கடவுளுக்கு சொல்றது. அப்ப அந்த கடவுள் தானே சொல்றாரு. அப்ப சொல்லும் போதுதான் நம்ம லேஸ் ஆகும், நம்ம எம்டி ஆகும். நம்ம 7 days கோர்ஸ் எல்லாம் எடுக்கும்போது முதல்ல அவங்க கிட்ட அவங்கள பேச விடணும். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு துக்கத்துல வராங்க, ஏதோ ஒரு டிப்ரெஷன், ஏதோ ஒரு பிரச்சனை, அதுக்காக வராங்க. அப்ப அதெல்லாம் முதல்ல வெளியில வந்தாதானே அப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய ஞானம் உள்ள போகும். ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ஃபுல்லா ஏதோ ஒரு துக்கம் இருக்குது, ஏதோ ஒரு நெகட்டிவ் விஷயம் இருக்கு, ஆல்ரெடி அது வெளியில வராம உள்ள இருக்குது. நீங்க மேல மேல ஞானத்தை போட்டா அவங்களுக்குள்ள போகவே போகாது.
அது வெளியில போயிடும், அப்படியே உள்ள போகாது. அப்போ உள்ள இருக்கிறத கிளீன் பண்ணணும். அப்போ உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில வரணும். அப்போ முதல்ல நீங்க ஏன் கிளாஸ்க்கு வரீங்க, எதனால நீங்க தியானம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன பிரச்சனை, அப்படியே பேச விடும்போது அப்படியே ஒன்னொன்னா சொல்லுவாங்க நம்ம கிட்ட. அப்படி சொல்ல சொல்ல அப்படியே லேஸ் ஆவாங்க, அவங்க எம்டி ஆயிடுவாங்க. அப்புறம் நம்ம ஞானம் தரும்போது தான் அவங்க உள்ள போயிட்டு சேரும். அப்போ முதல்ல உள்ள இருக்கிறது வெளியில வரணும். அப்போ இப்ப இங்க நம்ம ஓரளவுக்கு மனுஷங்கிட்ட சில விஷயங்களை சொல்லலாம், சில விஷயங்களை சொல்ல முடியாது நம்பி. ஏன்னா அது ரொம்ப பர்சனலா இருக்கும். இது சொன்னா இவங்க வேற யார்கிட்டயாவது சொல்லிடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். அப்போ ஓரளவுக்கு சொல்லுவோம், ஓரளவுக்கு லேசாகும். ஆனா அதுக்கு மேல சொல்ல முடியாது, ஏன்னா அது ரொம்ப பர்சனலா இருக்கும். ஆனா பாபா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லலாம். அவர் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டார், நம்பி சொல்லலாம். அப்போ அவர்கிட்ட மட்டும்தான் நீங்க 100% லேசாக முடியும். இப்போ டபுள் லைட்னா இங்க ஒரு லைட்டு பாபா கிட்ட பேசுறதாலே ஒரு லைட் ஆயிடும், லேஸ் ஆயிடும். அப்புறம் பாபா கிட்ட தொடர்ந்து பேச பேச நம்ம யார்கிட்ட பேசுறோமோ அவங்களா மாறிடுவோம். அவங்க தன்மை நம்மளுக்கு வந்துடும், அவங்க குணாதிசயம் நம்மளுக்கு வந்துடும். அப்போ கடவுள்கிட்ட பேசிட்டு இருக்கோம், அப்போ கடவுளுடைய குணாதிசயம் நம்மளுக்கு வந்துடும். அவங்க கிட்ட பேச 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 அவங்களா மாறிடுவோம். அப்போ நம்ம கிட்ட நம்ம பேச 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 நம்ம லேஸ் ஆயிடுறோம். பேச 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 அவங்களுடைய வைப்ரேஷன் நமக்குள்ள வரும், எம்டி ஆயிரும். அந்த எம்டி பிளேஸ்ல பாபாவுடைய சக்திகளும் நிறைஞ்சிரும். ஆன்மீக உரையாடல். அப்ப இதுவும் கொஞ்ச நேரம் செய்யணும். இதுவும் யோகம்னு பாபா சொல்றாரு. சில சமயம் தந்தையிடம் இருந்து பெற்ற பொக்கிஷங்களின் ஒவ்வொரு ரத்தினத்தையும் உங்கள் முன் கொண்டு வாருங்கள். சில நேரங்கள்ல நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருக்கு, எப்படிப்பட்ட மோட்சம் கிடைச்சிருக்கு, சத்கதி கிடைச்சிருக்கு. எத்தனோ பேருக்கு இன்னும் கடவுள் நம்பிக்கை இல்லை, எத்தனோ பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, ஆனா யாரையோ கடவுள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு உண்மையான கடவுள் கிடைச்சிட்டாரு. அவர் எங்க இருப்பாரு, எப்படி இருப்பாரு, அவருக்கும் நமக்கு இருக்கிற உறவு என்ன, அவர் எங்க வந்துட்டு இருக்காரு, என்ன பேசிட்டு இருக்காரு, எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க இருக்கிற பகுதியிலேயே எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி தெரிஞ்சா கூட எத்தனை பேருக்கு 100% உங்க அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னா தெரியாது. எல்லாருக்கும் வரிசை கிரமம் தான். அப்போ நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கே எத்தனை பேருக்கு பிரதர் தெரியும்? நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிறாங்க? இவங்களுக்கு இறைவன் சொல்லி கொடுத்து எல்லாமே தெரியும்னு. வெளியில் அதுதானே வரைக்கும் போக வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே சொல்லுங்க. தெரியாது. நம்மளுடைய வெளிப்பாடு அப்படி இருக்குதா, நம்மளோட வெளிப்பாடு அந்த மாதிரி இருந்தா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கே நிறைய உழைக்க வேண்டியிருக்கு. அதுதான். அதே சமயத்துல வரிசை கிராமம் இருக்கும், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா இதை நினைச்சு நம்ம அதிர்ஷ்டப்படணும். பாருங்க, அந்த அந்த லிஸ்ட்ல நம்ம இல்லாம நம்ம வந்து வேற லிஸ்ட்ல இருக்கிறோம். அதே வீட்டுல ஒண்ணுமே புரியாம உட்காந்துட்டு இருக்கிறாரு ஒரு மூலையில ஒருத்தர், எல்லாம் புரிஞ்சு நான் ஒரு மூலையில உட்காந்து இருக்கிறேன். 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கிறோம். அப்ப நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. இதை நினைச்சும் கொஞ்ச நேரம் அப்படியே போதையில இருக்கலாம். இதுவும் யோகம் தான் பாபா சொல்றாரு. இதெல்லாம் ஞான யோகத்துல வரும். ஞான யோகம், ராஜ யோகம், கர்ம யோகம். அப்போ ஞான யோகம்னா ஒரு வீட்டுடைய கடகால் மாதிரி, அது கண்ணுக்கே தெரியாது, வீடு கண்ணுக்கு தெரியும். அப்போ இந்த வீடு கண்ணுக்கு தெரியுதுன்னா, இப்போ நம்ம பரந்தாமத்துக்கு போறோம், ஃபரிஸ்தா பயிற்சி, 5 சொரூப பயிற்சி, இதெல்லாம் வீடு மாதிரி வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு யோக பயிற்சி. ஆனா இது ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஞான யோகம்னு சொல்லக்கூடிய கடகால் ரொம்ப முக்கியம். ஒரு மரத்துக்கு வேறு மாதிரி அது. ஆனா கடகாலம் யாரு கண்ணுக்கு தெரியாது, வேரும் யாரு கண்ணுக்கும் தெரியாது. அந்த மாதிரி தான் இந்த முரளி வேறு மாதிரி. நமக்கு இந்த ஞானத்தை சிந்திக்கிறது வேறு மாதிரி, ஞானத்தோட சிந்தனையில மூழ்கிறது வேறு மாதிரி, மனசு கிட்ட பேசுறது, புத்தி கிட்ட பேசுறது, நம்ம கிட்டே நாம பேசுறது. ஆனா நம்ம கிட்டே நாம பேசுறது இல்லை. ஏன்னா எனக்கு தானே பிரச்சனை, என்கிட்டே நான் பேசினா எப்படி சால்வ் ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம கிட்ட பேசினாதான் நம்ம பிரச்சனை நம்ம தான் சரி செய்ய முடியும். ஏன்னா என் பிரச்சனை பத்தி எனக்கு தான் 100% தெரியும். அப்ப என்னாலதான் என் பிரச்சனை சரி செய்ய முடியும். ஆனா நம்ம எனக்கு தானே பிரச்சனை, இன்னொருத்தர்கிட்ட சொன்னா கூட அது சால்வ் ஆகும் இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். இல்ல, உங்க பிரச்சனையை பத்தி உங்களுக்கு தானே 100% தெரியும். நீங்க தான் உங்க பிரச்சனையை சரி செய்ய முடியும். அப்ப உங்ககிட்ட நீங்க பேசணும். முதல்ல பாபா கிட்ட நீங்க பேசுறத விட உங்ககிட்ட நீங்க பேசணும். உங்ககிட்ட பேசிய உங்க பிரச்சனையை 100% நீங்க சரி செய்ய முடியும். இப்படி இதெல்லாம் கூட யோகத்துல வருது. இப்படி விதவிதமா செய்யணும்னு பாபா சொல்றாரு. இப்படி எந்தெந்த நேரத்தில் எது எது செய்யணும்னு பாபா சொல்றாரு. இப்படி ஃபரிஸ்தா பயிற்சி, விதை ரூப பயிற்சி,
பாபா கிட்ட பேசுறது, பாபா கொடுத்த ரத்தினங்களை அதை முரளி பாயிண்ட் நினைக்கிறது. இல்லை நீங்கள் மதுபன் போயிட்டு வந்தா அந்த முதல் தடவை மதுபன் போயிட்டு வந்த அந்த நினைவுகளை அப்படியே மதுபன் யாத்திரான்னு அப்படின்னு நினைச்சு பார்க்கலாம். அந்த சார்தாம் யாத்ராவை நினைச்சு பார்க்கலாம். அப்படி மதுபன் போலன்னா சுங்குவார் சத்திரம் போயிருந்தா அங்கேயும் அந்த சார்தாம் வச்சிருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்தாலும் அந்த ஹாப்பி வில்லேஜுக்கு போயிட்டு வந்தா கூட அதோட தாதிகள் எல்லாம் வந்துட்டு போன இடம், அங்க அவங்களோட வைப்ரேஷன்ஸ் இருக்கும். சென்னையில சாந்தி தாம் போயிருந்தா அங்கேயும் தாதிங்களெல்லாம் வந்து தங்கி இருப்பாங்க. அந்த பாபா ரூமை நினைச்சு பார்த்தாலும் வைப்ரேஷன் தான். இப்படி நம்ம பார்த்த அந்த நினைவுகளையும் கொண்டு வரலாம் தினமும். இப்படி விதவிதமா நீங்க பயிற்சி செய்யுங்க. எந்த நேரம் எந்த சம்பந்தம் மூலம் தந்தையை சந்திக்க, தந்தையினுடைய அன்பை நேசிக்க விரும்புகிறீர்களோ அந்த சம்பந்தத்தில் சந்திப்பை கொண்டாடுங்கள். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு உங்க குழந்தையோட ஞாபகம் வருது, உங்க பேரனுடைய ஞாபகம் வருது, பேத்தி ஞாபகம் வருதா? அங்க போகாம உடனே அந்த பேத்தியை நினைக்கும் போது, பேத்தியை பார்க்கணும்னு நினைக்கும் போது உடனே பேரனா பாபாவை நினைச்சுக்கோங்க, நீங்க பாட்டியா மாறிடுங்க. இல்ல நான் எங்க தாத்தா ஞாபகம் எனக்கு வந்துடுச்சுன்னா நீங்க பேரனா மாறிடுங்க, பாப் தாதாவை தாத்தாவை மாத்திடுங்க. தாத்தா கிட்ட நம்ம போயிட்டு என்ன வேலை செய்வோம்? தாத்தா கிட்ட போயிட்டு எல்லா கதைகளும் கேட்போம். தாத்தா எல்லா கதையும் சொல்லுவார், அப்படியே மடியில படுக்க வச்சுக்கிட்டு. அந்த மாதிரி வதனத்துக்கு போங்க. பிரம்மா உடம்புல சிவனை வர வைங்க. பாப் தாதாவை தாத்தாவை அனுபவம் பண்ணுங்க. பாப் தாதாவுடைய மடியில படுத்துக்கோங்க. சத்தியுக திரேதாயுக கதையை பாப் தாதா சொல்ற மாதிரி நீங்க பேரனா இருந்து கேட்குற மாதிரி. இல்ல நான் அம்மாவா மாறிட்டேன், என் குழந்தைக்கு நான் சாப்பாடு ஊட்டணும், அந்த சம்பந்தம். அப்போ பாப் தாதாவுக்கு நீங்க சாப்பாடு ஊட்டுங்க, நீங்க தாய் ஆகிறீங்க. இல்ல நான் குழந்தை ஆகிறேன், அம்மா சம்பந்தமா நான் பாக்குறேன், அப்ப பாப் தாதா உங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறாரு. இப்படி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போய் செய்ய ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இதெல்லாம் கூட யோகம்தான் பாபா சொல்றாங்க. அதனாலதான் தந்தை உங்களை எல்லா சம்பந்தங்களாலும் தன்னுடையவராக ஆக்கினார். மேலும் நீங்களும் தந்தையை எல்லா சம்பந்தங்களாலும் உங்களுடையவராக ஆக்கினீர்கள். ஒரே ஒரு சம்பந்தத்தில் இல்லை, பல்வேறு சம்பந்தத்தில். ஆனால் ஒரு விஷயத்தை மனதில் கொள்ள வேண்டும், தந்தையை தவிர, தந்தையின் பிராப்திகள் அல்லது தந்தையின் பொக்கிஷங்களை தவிர வேறு எதுவும் நினைவுக்கு வரக்கூடாது. ஒன்று தந்தை வரணும், தந்தை கொடுத்த பிராப்தி, தந்தை கொடுத்த பொக்கிஷங்கள், தந்தை கொடுத்த ஞானம், தந்தைக்கு சம்பந்தப்பட்டதே இருக்கணும்னு சொல்றாரு. அப்போ அதெல்லாம் கூட யோகம் தான் சொல்றாரு. அப்ப பாருங்க எவ்வளவு வசதி ஆயிடுச்சு, விதவிதமா செய்யலாம். ஸோ படுத்துக்கிட்டு நினைக்கலாம், உட்காந்துட்டு நினைக்கலாம். அடயோகிகளெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆசனங்கள் போட்டு பிராணாயமம் அதெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். உடம்பெல்லாம் பயங்கர ஹீட் ஆகும், 1008 பிரச்சனை வரும். இன்னும் அந்த பிரச்சனைகளோட தாக்கம் உடம்புல இருக்கு அப்போ செஞ்ச பயிற்சிகள். ஆனா இங்க ஒண்ணுமே இல்லை, சோபால சாஞ்சிக்கலாம், படுத்துக்கலாம், நடக்கலாம், விதவிதமா செய்யலாம். அதை செஞ்சுட்டு இதை செய்யறவங்களுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி தான். பல்வேறு பிராப்திகள், பல்வேறு பொக்கிஷங்கள், பல்வேறு சம்பந்தங்கள், ஊக்கம், உற்சாகத்தின் விஷயங்களை அதே விதிப்படி பயன்படுத்துங்கள். தந்தை சொல்ற மாதிரி பயன்படுத்துங்க, விதவிதமா பயன்படுத்துங்க. தந்தை மற்றும் நீங்கள், இதுவே பாதுகாப்பின் கோடு. தந்தை மற்றும் நீங்கள், இதுவே பாதுகாப்பின் கோடு. இந்த நினைவின் கோட்டிலிருந்து வெளியே வர வேண்டாம், அவ்வளவுதான். இந்த கோடு பரமாத்மாவின் குடை நிழல் ஆகும். கோடை தாண்டிங்கன்னா ராவணன் பிடிச்சிருவான் மறுபடியும். கொஞ்சம் கொஞ்சமா இப்போ ராவணன் பிடியிலிருந்து விலகிட்டு இருக்கார் பாபா, மறுபடியும் போய் மாட்டிக்காதீங்க. நீங்கள் இந்த குடை நிழலின் கோட்டிற்குள் இருக்கும் வரை மாயாவிற்கு வர தைரியம் கிடையாது. பின்னர் கடின உழைப்பு என்ன இருக்கும், இடைஞ்சல் என்ன இருக்கும், தடை என்ன இருக்கும். இது போல நீங்க செஞ்சீங்களன்னா இடைஞ்சல் எதனா இருக்குமா, தடை எதனா இருக்குமா, கஷ்டம் ஏதாவது இருக்குமான்னு கேட்கிறாரு. இருக்குமா? பிரதர் வாய்ப்பே இல்லை. அப்போ இதெல்லாம் தான் பேலன்ஸ். அப்போ ஒரே பயிற்சியை செஞ்சா பேலன்ஸ் இல்லை. எப்ப பார்த்தாலும் புள்ளியே நினைச்சாலும் தப்பு, எப்ப பார்த்தாலும் பாபா கிட்ட பேசிட்டே இருந்தாலும் தப்பு, அமிர்த வேலை கூட பேசிட்டே இருந்தா தப்பாயிடும், அமிர்த வேலை கூட முரளி படிச்சா தப்பாயிடும். அப்போ எந்தெந்த நேரத்துல எது எது செய்யணும்ன்றது பார்த்து அந்தந்த நேரத்துல அது எது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரல. அந்தந்த ரூபத்துல மாயை வருது, ஒவ்வொரு ரூபத்துல மாயை வரும். அப்போ அந்தந்த ரூபத்துல மாயை வராம இருக்கிறதுக்கு அந்தந்த பயிற்சிகளை பாபா சஜஷன் பண்றாரு.
இந்த வார்த்தைகள் என்னவென்று தெரியாதவராகி விடுகிறீர்கள். உதாரணமாக ஆதி ஸ்தாபனையின் போது சத்தியுகத்தில் ஆத்துமாக்கள் வரும்போது அவர்களுக்குள் விகாரம் என்ன இருக்கும், துக்கம் என்ன இருக்கும், மாயா என்ன இருக்கும், இந்த வார்த்தைகள் என்னவென்றே அவர்களுக்கு தெரியாது. குழந்தைகளுக்கு இந்த அனுபவம் இருக்கிறது இல்லையா? பழையவர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியும். அப்படி தந்தை நான் என்ற நினைவின் கோட்டின் நிழலில் இருப்பவர்களுக்கு இந்த விஷயங்கள் என்னவென்றே தெரியாது. அப்போ எப்படி தேவதைங்களுக்கு மாயான்னா என்னன்னு தெரியாதோ, விகாரங்கள் அண்ணா என்னன்னு தெரியாதோ, வலி அண்ணா என்னன்னு தெரியாதோ, வியாதி அண்ணா என்னன்னு தெரியாதோ, அந்த மாதிரி நான் தந்தை தந்தை நான் என்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த வாழ்க்கை இங்கேயே அனுபவம் ஆகும்னு சொல்றாரு. அந்த தேவ வாழ்க்கை இங்கேயே அனுபவம் ஆகும்னு சொல்றாரு. குல்ஜார்தாரியை வந்து டாக்டர்ஸ் பார்க்குறாங்க. இவங்களுக்கு என்ன நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இவங்க எல்லாமே நல்லா இருக்குதே, இவங்க ஏதோ ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை செய்யணும், இவங்களுடைய சக்தியை தரணும்னு பேஷண்ட்டாக வந்து சும்மா நடிச்சுன்னு இருக்கிறாங்க. இவங்களுக்கு நாங்கள் என்னென்னு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு பெரிய பெரிய டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அந்த பெரிய டாக்டர்ஸ்னால் சாதாரண டாக்டர்ஸ் இல்லை, பெரிய பெரிய விஐபிகள் எல்லாம் அப்பாயின்மெண்ட்டுக்கு காத்துட்டு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ். அவங்க குல்ஜார் தாதியோடைய அழைப்புக்கு, குல்ஜார் தாதி கிட்ட இருந்து அழைப்பு வருமா, குல்ஜார் தாதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அழைப்பு வருமானு காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த சாக்கில் போகலாம், தாதி கிட்ட போயிட்டு திருஷ்டி வாங்கலாம், அப்போ தாதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்ப்பாங்களாம். எந்த பிரச்சனையுமே இவங்களுக்கு இல்லை. நாங்களாக கஷ்டப்பட்டு செக் பண்ணி ஒவ்வொரு பிரச்சனையாக சரி செய்வோம். எங்களை நல்லா விசாரிப்பாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு. நாங்கள் அவங்கள விசாரிக்கணும், என்ன பிரச்சனை எப்படி பண்ணுதுன்னு. அவங்க எங்களை விசாரிப்பாங்க. அப்போ தெரியல, எந்த வலி வேதனை எதுவுமே தெரியல. கர்ம பந்தனம் உடம்புக்கு இருக்கலாம், ஆத்மாவுக்கு இல்லை. ஸோ அந்த வாழ்க்கையை இங்கேயே வாழணும். ஸோ நான் சாந்தி தாமுக்கு ஒரு நாள் போகிறேன். அப்போ தாதி இருக்காங்க. சனிக்கிழமை போகிறேன், மறுநாள் அவ்யக்த முரளி. சனிக்கிழமை ஒரு மதுபன்லேருந்து ஒரு டாக்டர் வர்றார். அந்த டாக்டர் சாந்தி தாமில் வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறாரு. அப்போ சொல்கிறார், நான் தாதியை பார்த்துட்டு வரேன். டாக்டருங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இவரும் ஒரு டாக்டரு, பர்சனலாக விசாரிக்கிறாரு. ஒன்றுமே தெரியலைங்க அவங்களுக்கு. அவங்க கிட்ட போனாலும் எங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனே புரியல, மெய் மறந்து போயிடுறோம். எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததே நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. வலி இல்லை, வேதனை இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம் அப்படி சொல்கிறாங்க. இந்த மெடிக்கல் ஃபீல்டுக்கே இது ஒரு பெரிய அதிசயம்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய அதிசயம்னு சொல்கிறாங்க. இப்போது இது சனிக்கிழமை நான் லைவில் கேட்குறேன் அந்த கிளாஸை. மறுநாள் சண்டே அவ்யக்த முரளியில் பாபா சொல்கிறாரு, உங்களுடைய சேவை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, இப்போ செய்கிற சேவை பெருசு இல்லை, டாக்டர்களே உங்களை பார்த்து அதிசயப்படணும், டாக்டர்களே உங்கள் உடம்பை பார்த்து அதிசயப்படணும், வலி வேதனை இல்லாத ஒரு நிலைக்கு நீங்கள் போகணும். அப்போது நேற்று அந்த பிரதரோட கிளாஸ் சாந்திதாமில் யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்க அவ்யக்த மொழி படிச்சிருந்தா அது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அப்போது பாபா சொன்ன மாதிரி இப்போ தாதி வாழ்ந்து நிற்கிறாங்க ப்ரெசண்ட்டில். ஸோ அப்போ அதுதான் அந்த நிலையை பற்றி பாபா இங்கே சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையை வாழணும், அந்த தேவ வாழ்க்கையை நம்ம இங்கே வாழணும். நல்லது. ஸோ இது பெரிய முரளி. அடுத்தது டபுள் ஃபாரினர்ஸ் பற்றி சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து வரதானம் ஸ்லோகன் எதுவும் இல்லை. நல்லது, நமஸ்காரம். நாலாபுறமும் உள்ள சதா ஊக்கம் உற்சாகத்தில் பறக்கக்கூடிய தீவிர புருஷார்த்தி ஆத்மாக்களுக்கு, சதா தந்தையின் இதயத்தில் இருக்கக்கூடிய விசேஷ மணிகளுக்கு, சதா தந்தை மற்றும் நான் என்ற நினைவின் குடை நிழலில் இருக்கக்கூடிய சதா நிற்கும் கலை விழ செய்யும் கடந்து பறக்கும் கலையின் முன்னேறக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா தன்னை பல்வேறு கருத்துக்கள் மூலம், ஞான கருத்துக்கள் மூலம் குஷி மற்றும் போதையில் முன்னேற்றக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். இனிமையிலும் இனிமையான ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. என்ன சொன்னார் பாபா? எல்லாரும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. ஓம் சாந்தி பிரதர்.
இன்றைக்கு பாபா சொல்றார் அந்த பறக்கும் கலைக்குரிய சிறகுகள், அதாவது அந்த ஊக்கம் உற்சாகம் தான் அந்த பறக்கும் கலைக்குரிய சக்தியை கொடுக்கிற சாதனம் என்று சொல்லி இருக்கிற. ஓம் சாந்தி. ரைட். அடுத்து யார் சொல்றீங்க? ஓம் வாணி சாந்தி. பாபா சொல்றாரு, பறக்கும் அடையாளம் அல்ல, சதா பறந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொருவருக்கும் சிறகுகள் உள்ளதுன்னு சொல்றாரு பாபா. பிறகு சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி பிரதர். ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. பிரேமா மாதாஜி சொல்லுங்க. பிரேமா மாதாஜி சொல்லுங்க. தாதிகளை போல நம்ம தேவ வாழ்க்கை வாழணும் சிஸ்டர். உடம்புல வலி இருந்தாலும் அவங்க அது தெரியாம அவ்வளவு சிறப்பா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க சிஸ்டர். ஓம் சாந்தி பிரதர். ஏன் பலகீனம் ஆகுறோம் அப்படின்னா நமக்கு சமநிலை இல்லை, அதனாலதான் சமநிலையா இருந்தா பலகீனம் ஆக மாட்டோம் பாபா சொல்றாரு. ரைட் ரைட். வேற யார் சொல்றீங்க? நம்ம ஒரே வீட்டுல 2 பேர் இருக்காங்கன்னா நம்ம பாபாவை பத்தி பகவானை பத்தி தெரிஞ்சுட்டு ஒரு மூலையில இருக்கோம். ஆனா மித்தவங்க நம்ம வீட்டுல உள்ளவங்க தெரியாமலே இருக்காங்க பிரதர். ஓம் சாந்தி பிரதர். அதை நினைச்சு குஷி அடையணும். அதுவும் ருஷிக்கான பாயிண்ட் பாபா சொன்னார் இன்னைக்கு. அதுவும் ஒரு இது யோக நிலைன்னு சொல்லு. ரைட். ஓம் சாந்தி பிரதர். ஊக்கம் உற்சாகம், நானும் யோகம் தான். ஊக்கம் உற்சாகம், அதாவது இறகு உடைஞ்சாலும் சரி இல்லாட்டினாலும் சரி நம்மளால பறக்க முடியாதுன்னா ரெண்டுமே பேலன்ஸா இருக்கணும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். பாபாண்ட தந்தைண்ட போக்குகள், தந்தைண்ட பிராப்திகள் தவிர வேறு எதுவுமே நினைவு பெறக்கூடாது. அப்ப தந்தையிட பிராப்திகள், பொக்கிஷங்கள், சம்பந்தங்களை ஊக்க உற்சாகத்தின் விதிப்படி பயன்படுத்த சொல்றார். அதுதான் அந்த பாதுகாப்பு கோடுன்னு சொல்றார். அதை விட்டு நீங்க வெளியே வந்தா நீங்க மாயன்ற இதுல மாட்டிக்கொள்வீங்க. அது பாபாண்ட குடநிழல்னு சொல்றார், அதுக்குள்ள இருக்கிறது. ஓம் சாந்தி. சொல்லுங்க பத்மினி சிஸ்டர். ஓம் சாந்தி. இன்னைக்கு அப்பா சொல்லி இருக்கிறேன், எங்களை தந்தையோட நினைவில நாங்கள் ஒவ்வொரு உறவு முறை சம்பந்தங்கள் வச்சிருக்கணும். நீங்க உதாரணம் சொன்னீங்க, தாத்தாவாக இருக்கணும். நான் பேரன் மடியிலிருந்து தாத்தா விட்டு இந்த கதை கேட்கிறேன். அப்படி நாங்கள் ஒவ்வொரு உறவு முறையிலும் தந்தையை நினைவு செய்யக்கு எங்களுக்கு ஊக்கம் உற்சாகம் வரும். ஓம் சாந்தி. ரைட். ஓம் சாந்தி. சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க தயாளன் பிரதர். சொல்லுங்க. பேலன்ஸ்டா இருக்கணும்ன்ற, வேகமாகவும் கூடாது, மேக்சிமம் அதுதான் பேலன்ஸ்ல இருந்தோம்னா நாம கடைசியில போய் சேர்ந்துடலாம் அப்படின்றாரு. தயாளன் பிரதர், எந்த ஊர் நீங்க? பாண்டிச்சேரி. இன்னைக்கு தான் வந்திருக்கீங்களோ கிளாஸ்க்கு? ஓகே ஓகே, வாங்க. டெய்லி கிளாஸ் நடக்குது, டெய்லி வாங்க. ஓகே, அடுத்து யார் வரீங்க? ஓம் சாந்தி. அலங்காரம் பண்ணி ரொம்ப நகையெல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கிறது ஆரம்பம் அல்ல, அது தவறான நடைமுறைன்னு பாபா சொல்றாங்க. ராயல் தன்மைனா அப்படி ராயல் இல்ல, ராயல். ஆமா, அந்த பாயிண்ட் தான் சொல்றாரு, ராயல் தன்மை அல்ல அப்படிங்கிறத சொல்றாரு. பேச்சுல ராயல் தன்மை இருக்கணும், இனிமையா மெதுவா குறைவா பேசணும், அது போல ராயல் தன்மை. ஓகே, வேற யார் சொல்றீங்க? புது ஆத்மாக்கள்லாம் பாயிண்ட் சொல்லிட்டு இருக்காங்க, பழைய ஆத்மாக்கள்லாம் அமைதி காக்குறீங்களே, யார் வரீங்க? ஓம் சாந்தி. சில சமயம் லேசாக இருப்பது, சில சமயம் விதை ரூபத்தில் இருக்குது, அன்புதான் பிரகாசமான ரூபத்தில் இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. வேற யாரும் பாயிண்ட் சொல்றீங்களா, இல்ல நம்ம யோகா பண்ணலாமா? வேற
பிரதர் இப்ப வாணி நிறைய மிச்சம் இருக்கா பிரதர்? இல்ல வாணி கம்ப்ளீட் ஆகி வெறும் ஃபாரினர் சந்திப்பு மட்டும் இருக்கா பிரதர்? ஆமா, இன்னும் கொஞ்சம் ஃபாரினர் பத்தி லைட்டா சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாணி கம்ப்ளீட் ஆயிடுச்சு பிரதர்? ஆமா. ஓகே. இல்ல ஏன்னா செகண்ட் பார்ட் போடுற அளவுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம செகண்ட் பார்ட் வச்சு அவ்வளவு இருக்கு. இருக்காது. ஓகே சரி. இப்ப நம்ம ஒரு 2 மினிட்ஸ் பாபா தேங்க் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாமா பிரதர்? ரைட் சிஸ்டர், ரைட். உங்களுக்கு த்ரோட் ப்ராப்ளமா இருக்குல்ல? நம்ம ஓகே சைலண்ட்ல இருக்கலாமா பிரதர்? சைலண்ட்ல இருந்து முடிச்சுக்கலாம். நிமிஷம். ஓகே. எல்லாரும் வந்து அன்னைக்கு வந்து விஜய் சிஸ்டர் கூட சொன்னாங்க இல்லையா, பாபாட்ட இருந்து முழு சக்தி வருது, லைட் அண்ட் மைட் என் மீது விழுகுது, ஃபுல்லா நான் நிறைஞ்சிட்டு இருக்கேன், அந்த ஒரு ஸ்திதியில இருந்து அதே மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்மளுக்கு இன்னைக்கு வந்து இந்த ஊக்கம் உற்சாகத்திற்கான சக்தி பாபாட்ட நம்ம எடுக்கிறோங்கிற அந்த ஒரு நிலையில ஒரு 2 மினிட்ஸ் இருக்கலாம். சாந்தி. அனைவரின் சார்பாக நமது அன்பு சகோதரருக்கு நன்றிகளையும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கோம் பிரதர். வைப்பு நிறைவு பண்ணிக்கலாமா பிரதர்? ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி. சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். தேங்க்யூ பிரதர். குட் நைட். ஓம் சாந்தி. பத்மினி மாதாஜி, அன்னைக்கு ஜெயக்குமார் பிரதர் வாயாலையும் நீங்க மம்மா மாதிரி இருக்கீங்கன்னு பிரதரும் ரொம்ப ஸ்லாக்ச்சாங்க. நீங்க ஆக்சுவலி நான் அன்னைக்கு நைட்டு கிளாஸ் வரல இல்லையா, உங்களோட வீணை வந்து அப்பயும் நாங்க ப்ளே பண்ணினோம். ஒரு அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியானாங்க பிரதர். லாஸ்ட்ல உங்களை மென்ஷன் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணினீங்கன்னு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாரு. நன்றி சிஸ்டர். ஆனா நான் வந்து புகழ்ச்சியே எடுக்கக்கூடாது தானே சிஸ்டர்? கர்ம நிச்சயமா. தீர்நிலை அடையக்கூடாது, புகழ்ச்சியே நான் எடுக்கக்கூடாது எனக்குள்ள. இப்ப பாபா ஆனா நினைவு பாபாக்கு ஆனா தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாபாவே கொடுக்குறாரு இல்லையா, பாபா என்ன அலங்கரிச்சு அழகு பாக்குறாரு. ஆனா பாபாட்ட அதை வந்து நம்ம அர்ப்பணம் பண்ணிடலாம். கிடைச்ச பாபாக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பாபா கொடுத்த இந்த ஒரு அழகான வாய்ப்பு, அது ரொம்ப இதாவும் அமைஞ்சிட்டது. நீங்க அவ்வளவு தூரம் பாவனையோட இருந்தனாலதான் உங்களுக்கு எல்லார் வாயில இருந்தும் அதே ஒரே வார்த்தை வந்தது, மம்மா பார்த்தா புள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி சிஸ்டர். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. மேடையை அலங்கரித்த அனைத்து தேவகுல மகான் ஆத்மாக்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இதே ஊக்கம் உற்சாகத்தோடு தொடர்ந்து பயணிப்போம், சத்தியுகத்தில் சந்திப்போம் என கூறி இன்றைய வகுப்பு இத்தோடு நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே வகுப்பறையில் நம்ம வேறொரு கருவியோடு சந்திக்கலாம். இந்த ரெக்கார்டிங் வகுப்பு வரும், திரும்ப ஒரு தடவை கேளுங்க. ஒரு அமைதியான சூழல்ல நமக்கு இந்த ஞான வாழ்வுல நம்ம பறக்கிறதுக்கான ஆதாரம் இந்த ஊக்கமும் உற்சாகமும் தான். அதனால அதை பத்தி பாபா ரொம்ப டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை கேட்கலாம்.
இந்த அழகான மேடையை அமைத்து தந்த நமது அன்பு சகோதரர் லெனின் அவர்களுக்கும் மற்றும் இன்னும் பிற சேவாதாரிகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவோம். அனைவருக்கும் ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.